ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம ரேஷன் கோதுமை யூஸ் பண்ணி எப்படி நல்ல சாஃப்டான பிரெட் செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ரேஷன் கோதுமையில் வந்துட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற கோதுமை இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடைச்சிரும். இந்த கோதுமை மாவில் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். இந்த பன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை வச்சு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது ரேஷனில் வாங்கின கோதுமையில் ப்ரிப்பேர் பண்ண மாவு. இந்த மாவில் தான் நம்ம இன்றைக்கி பன் பண்ண போகிறோம். மாவு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு எடுக்கணும். இப்போ அந்த மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா மாவு போட்டுட்டு டேப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மாவு போடணும். நம்ம மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி போடக்கூடாது. அப்போ ரேஷியோ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாவு போட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ரேஷனில் வாங்கின கோதுமையில் ப்ரிப்பேர் பண்ண மாவு. இப்போ இதனால் சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது போட்டு சர்க்கரைனாலே இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இது கூடவே நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டான டஃப்பாக வர வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக சேர்த்துக்க போகிறோம். ஒரே இதாக எண்ணெயை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் ஏரியாவில் நல்லா போட்டு நீட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் கைகள்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கைகள்லேயும் ஒட்டாமல் இருக்கும் மாவு. நல்ல ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா உங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான டஃப்பாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கையை வச்சு நீங்கள் இழுத்து தேய்க்கும் போது ஒரு 7 நிமிஷம் நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்புறம் நல்ல சாஃப்டான டஃப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதோட பதம் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஜவ்வை இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்போ இதை டக் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதே மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி தடவிக்கோங்க. இப்போ இதை உள்ளே வச்சு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இது அப்படி இருக்கட்டும். வெறும் 30 நிமிஷம் இருந்தால் போதும். அதிக நேரம்லாம் விட வேணாம். வெறும் 30 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது லைட்டாக உப்பி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான டஃப்பாக இருக்கும். இப்போ இது 2 சம பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். கீழே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இதை மறுபடியும் நம்ம 2 பாகமாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி இதை 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பன்னுக்கு எப்படி கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி மாவு உருட்டலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடியில் கொண்டு போய் டைட்டாக சீல் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி சூப்பராக மாவு ரெடி ஆகிரும். இன்றைக்கி நான் இட்லி தட்டில் தான் இது எல்லாத்தையும் வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி தட்டுக்கு பதிலாக நார்மலான பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி எடுக்கும் போது நம்மளுக்கு டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ இந்த மாவுலேயே நம்ம எப்படி பிரெட் செய்யலான்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிறத இந்த மாதிரி சீல் டைட் பண்ணிக்கோங்க.
இந்த மோல்டில் நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் பேப்பர் இப்போ அவைலபிள் இல்லாதனால நானே ரெடி பண்ணுறேன் இதை. இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா 2 பக்கமும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி எடுத்தோம்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பட்டர் பேப்பர் ரெடி ஆகிரும். இப்போ இந்த ரெடி பண்ண பட்டர் பேப்பரை மோல்டில் வச்சுட்டு மாவு எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு உள்ளே போட்டுவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பட்டர் பேப்பர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது மாதிரி மேலே எண்ணெய் தடவிட்டு இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் போல். இந்த ப்ரெட்டையும் நான் கவர் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் போல் ரெஸ்ட்டில் விட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், லைட்டாக உப்பி வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இதுவுமே நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இது பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஓவன் தான் பண்ண போகிறோம். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டாட்டை வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இது மேலே மில்க் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்க் யூஸ் பண்ணி நல்லா மேலே ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் போல் நல்லா பேக் ஆகணும். இப்போ இதை உள்ளே வச்சு உடனே கவர் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் போல் இருக்கட்டும். நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கக்கூடாது. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ பன் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பன் மேலே நான் கொஞ்சமாக பட்டர் வச்சு ப்ரெஷ் பண்ண போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா கலர் இன்னும் நல்ல டார்க்காகவும் நல்ல ஷைனியாகவும் வரும். அதுக்காக தான். நீங்கள் ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகிரும். ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ரெட்டையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே அது மாதிரி தான். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் போல் ஆகும். மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேகட்டும். இப்போ இந்த பன் மேலே ஒரு கிளாத் போட்டு ஒரு 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா தான் இதை நம்ம டீமோல்டு பண்ண போகிறோம். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கிளாத் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகியிருக்கு. இப்போ ப்ரெட்டுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலேயும் லைட்டாக நம்ம பட்டர் மேலே தடவி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும் போதே ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. பாருங்கள், எவ்வளோ நல்ல சாஃப்டான ப்ரெட்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.